முழுச தமிழர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தினால இந்த முறை கோடைகால பல்கலைக்கழக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. அதில் நாங்களும் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இங்கே கலாச்சார உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை உணவுகளாக நாங்கள் தோசை, இட்லி, அப்பம், அதோடு கூட மேலத்தைய உணவுகள் என்று சொல்வதை விட பிரியாணி, மெதுபடி, ஓல்ஸ், வடை, போண்டா இவைகளையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளும் கூட வெளிநாட்டவர்கள் கூட வந்திருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் வழங்குகிற கோழிக்கறி, இது பிரியாணிக்கு நாங்கள் வழங்குகிற சம்பல். அடுத்தது நாங்கள் கிழங்கு கறி, கிழங்கு பிரட்டல் ரொட்டிக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் முடியாது. இது பிரியாணியா? பிரியாணி பிரியாணி அதில் அம்பிலா போட்டுட்டு ஹலோ கேச்சன் பிரியாணி. போண்டாக்காக 700. தமிழர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தால நடத்தப்படுற ஒரு கோடைகால நிகழ்ச்சி. இங்க வந்து நீங்க பார்த்தீங்கள் என்றால் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. நிறைய கடைகள் இருக்குதுங்க. அதுல இருக்கிற கடையில வந்து கூடுதலா நாங்கள் என்னென்ன ஸ்ரீலங்காவில் சாப்பிடலாமோ, இந்தியாவில் சாப்பிடலாமோ அப்படியான சாப்பாடுகளை நீங்க சுட சுட குறைந்த விலையில தரமான சுவையோட, தரமான விலையோட, மற்றது உடலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், இது வந்து கொல்கோன் சொல்றது, அதாவது வந்து தவிட்டு அதுல செய்த ரொட்டி, நான் சொல்றது. அதுக்கு வந்து கறி வந்து சம்பல் இருக்குது, உருளைக்கிழங்கு கறி இருக்கு, கோழிக்கறி இருக்கு, சட்னி இருக்கு, புதினா சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு, அப்படி பலவித